மிகவும் கொந்தளிப்பான அமர்வில் எஸ்பிஐ மற்றும் பிற பொதுத்துறை வங்கிகளின் ஆதாயங்கள் காரணமாக சந்தை பிப்ரவரி 14 அன்று மீண்டு உயர்ந்தது. சென்செக்ஸ் 277.98 புள்ளிகள் அல்லது 0.39% உயர்ந்து 71,833.17 ஆகவும், நிப்டி 96.70 புள்ளிகள் அல்லது 0.44% உயர்ந்து 21,840 ஆகவும் முடிவடைந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2,640 பங்குகளில் சுமார் 1,637 பங்குகள் ஏற்றம் கண்டன, 890 பங்குகள் சரிந்தன, 113 பங்குகள் மாற்றமின்றி இருந்தன. டாப் 5 கெய்னர்ஸ்: பிபிசிஎல், எஸ்பிஐ, ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா, டாடா ஸ்டீல். டாப் 5 லூசர்ஸ்: டெக் மஹிந்திரா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ். இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். சன்சேரா என்ஜினியரிங் நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு 55% உயர்ந்து 48.4 கோடி ரூபாயாக இருந்ததால் சன்சேரா என்ஜினியரிங் பங்குகள் 3% உயர்ந்தன. இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் 160 என்ற சராசரி விலையில் 2 கோடி பங்குகள் கைமாறின. பிறகு ஐஆர்டிஏ பங்கு 5% உயர்ந்து அப்பர் சர்க்கியூட்டில் பூட்டப்பட்டது. 389.8 கோடிக்கு ஒப்பந்தம் நடந்தது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கிக்கு எதிராக அமலாக்கத்துறை முதற்கட்ட விசாரணையை தொடங்கியதாக சிஎன்பிசி டிவி 18 செய்தி வெளியிட்டதை அடுத்து பேடிஎம் பங்குகள் 10% சரிந்தன. கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு 38% உயர்ந்து 88.3 கோடி ரூபாயாக இருந்ததை அடுத்து அதன் பங்கு 2.18% உயர்ந்தது. பிபிசிஎல் இஎஸ்பிஎஸ் த்ரஸ்ட் நிறுவனத்தின் 68,36,948 பங்குகளை விற்ற பிறகு பிபிசிஎல் பங்குகள் 7.3% உயர்ந்தன. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட மற்றும் உருவாக்கப்பட்ட ஏடபிள்யூ ஸ்விட்ச் கப்பலில் பயன்படுத்த இந்திய கடற்படையிடமிருந்து 2,167 கோடி ஆர்டர் கிடைத்ததை அடுத்து நிறுவனத்தின் பங்கு 3% உயர்ந்தது. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் ஹைதராபாத்தில் உள்ள ராஜேந்திர நகரில் 12.5 ஏக்கர் நிலத்தை வாங்கிய பிறகு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் பங்குகள் 2% உயர்ந்தன. நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்த சொத்து 3,500 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நால்கோ டிசம்பர் காலாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு 84% உயர்ந்து 470.61 கோடி ரூபாயாக உயர்ந்ததை தொடர்ந்து நால்கோ பங்கு 9.48% உயர்ந்தது. L&T டெக்னாலஜி சர்வீசஸ் அமெரிக்க பணவீக்க தரவு எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்த பின்னர் L&T டெக்னாலஜி சர்வீசஸ் மற்றும் பிற தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் சரிந்தன. கிளின்மார்க் பார்மசியூட்டிகல்ஸ் பெரும்பாலான பங்குகளில் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்த பின்னர் கிளின்மார்க் பார்மசியூட்டிகல்ஸ் மற்றும் பிற பார்மா நிறுவனங்களின் பங்குகள் சரிந்தன. கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பங்கு விலை பிஎஸ்இயில் ஐபிஓ விலையிலிருந்து 10% குறைந்து இன்றாடே அதிகபட்சமாக 462.95 ரூபாயாக இருந்தது. இது நிறுவனத்தின் வெளியீட்டு விலையை விட 1% குறைவாகும். பலவீனமான பட்டியலின் பின்னணியில் நிபுணர்கள் பங்குகளிலிருந்து விலகி இருக்க அறிவுறுத்துகிறார்கள். அடானி கிரீன் எனர்ஜி பங்குகள் வர்த்தக அமர்வில் கிட்டத்தட்ட 4% உயர்ந்து பிஎஸ்இயில் 1,882 ரூபாயாக இருந்தது. மூடிஸ் மேல் நோக்கிய திருத்தம் மற்றும் குஜராத்தில் 51 மெகாவாட் சூரிய சக்தி திறனை செயல்படுத்துதல் பங்குகளின் சமீபத்திய எழுச்சிக்கு 2 முக்கிய காரணமாக இருக்கலாம்.